தரமான கறி குழம்பு 2 நிமிஷத்தில் நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு கறி குழம்பு நீங்களும் வைக்கலாம். இதுக்காக வேண்டி நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்க போகிறேன். தாராளமாக தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 லவங்கம் போட்டு வேக வச்சுக்கோங்க. 4 விசில் விட்டுடுங்க. கறி வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் சோம்பு, பட்டை, லவங்கம், கல்பாசி போட்டுட்டு 4-5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் கறி மசாலா தூள், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாவை லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்துருங்க. ஒரு பெரிய வானல்ல எண்ணெயை ஊற்றி, நான் இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 7-8 பூண்டு, கொஞ்சம் போல கருவேப்பிலை, நம்ம அரைச்ச விழுது எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கிரேவி வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை அதோட தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. கறியை வேக வச்ச தண்ணியும் குழம்புக்கு மனமும் சுவையும் அவ்வளவு அலாதியாக கொடுக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வர புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் தூவி உங்களுடைய குழம்புக்கு இன்னும் சுவையை கூட்டுங்க. கறி ஏற்கனவே குக்கரில் 4 விசில் வச்சதுனால மண்சட்டியில் வைக்கும் போது இன்னும் சீக்கிரமாகவே வெந்துருங்க. சில கறியோட தன்மையை பொறுத்து வேகிற டைம் கொஞ்சம் டிஃபர் ஆகும், பார்த்துக்கோங்க. மனசை சுண்டி இழுக்கக்கூடிய மட்டன் குழம்பு ரெடி. நீங்கள் இதை இட்லி, தோசை, சாப்பாடோட என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரியான தரமான ரெசிபீஸ்க்கு தக்ஷன் ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.